இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கோழி தன் குஞ்சுகளை. லூக்கா 13 அதிகாரம் 34 வசனம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். எருசலேமே எருசலேமே என்று ஆண்டவர் தன்னுடைய அரவணைக்கும் அன்பை தெரிவிக்க ஏக்கத்தோடு 2 முறைகள் அழைத்தார். மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை அன்போடு சொல்வதற்கு 2 முறைகள் அழைப்பதுண்டு. எடுத்துக்காட்டாக, மார்த்தாளே மார்த்தாளே, சவுலே சவுலே, சாமுவேலே சாமுவேலே என்று வேதத்தில் மிகவும் முக்கியமான செய்தியை ஆண்டவர் கூறுவதற்காக அவர்களை 2 முறை அழைத்ததாக வாசிக்கிறோம். இன்றும் ஆவிக்குரிய எருசலேமாகிய நம்மையும் ஆண்டவர் பெயரிட்டு அழைத்து ஏக்கத்தோடு இந்த செய்தியை கூறுகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நம்மையும் ஆண்டவர் அவருடைய சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருக்கிறார். கோழி குஞ்சுகள் பிறந்தவுடன் மிகவும் சிறியதாகவும் எளிதாக பாதிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கும். தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் பலன் அதற்கு கிடையாது. ஆகவே கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய அன்பை தெரிவிப்பதற்கும் குஞ்சுகள் பயமின்றி இருப்பதற்கும் தன்னுடைய சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்கிறது. இதுபோல ஆண்டவரும் நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய நன்மைக்காக நம்மை அவருடைய அன்பின் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள நம் ஒவ்வொருவரையும் மனதார அழைக்கிறார். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆண்டவரின் அன்பின் அரவணைப்பு உண்டு. இன்றும் நம்மை மனதார அன்போடு அழைக்கிற நம் ஆண்டவருடைய சிறகுகளின் கீழே நாம் வந்துவிடுவோம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எங்களை மனதார சேர்த்து கொள்கிற ஒரு அன்பின் தகப்பனாக இன்றும் எங்களை அழைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அன்போடு மனதார அழைக்கிற ஆண்டவருடைய அன்பின் சிறகுகளின் கீழ் எங்களை மனதார அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற அடைக்கலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, பாதுகாப்பை தந்து உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களிகூர பண்ண வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.